அனைவருக்கும் வணக்கம். 18 வருட ராகு மகா தசையிலே ஜாதகர் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய விதியை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பொதுவா ராகுவை பொறுத்த வரைக்கும் அதற்கென்ற சொந்தமாக வீடு இல்லை என்பதனால் பொது விதிகளின் அடிப்படையில ஒவ்வொரு ஜாதகங்களிலும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தோட இருக்கணும்ன்றத பொது விதி உறுதிப்படுத்துது. ஆனால் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் குறைந்த ஸ்தான பலத்தில் இருந்தாலுமே ராகு தசை யோகம் பண்ணுன்னு இன்னொரு விதி சொல்லுது. அதாவது ஒரு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சில கிரக தொடர்போடு ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ராகு மகாதிசை 18 வருடம் யோகம் செய்யுன்றது விதி. அதுபோல் அந்த விதியை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். ராகு தசை உங்களுக்கு நடப்புல வருது, ஒரு 18 வருட ராகு தசைனா கண்டிப்பாக அந்த 18 வருட ராகு தசையிலும் நீங்கள் யோகம் அனுபவிப்பீர்களா அப்படின்னா நாங்க சொல்லக்கூடிய இந்த கிரகத்தோடு தொடர்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ராகு தசை யோகம் தான் பண்ணும். அதுபோல் ராகுவை போகக்காரகன்னு சொல்றோம். எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்தை பெரிதுபடுத்தக்கூடியவர். அதனாலதான் ராகுவை பொறுத்த வரைக்கும் பணவர பாவங்களோடு தொடர்புகளில் இருக்கிறார் அல்லது அதிபதிகளோடு தொடர்பில் இருக்கிறார்னா ராகு தசை பெரும் உயரத்தை கொடுக்கும். ராகு எப்படி பலன் செய்வார் என்றால் பிற கிரகங்கள்லாம் பலனை கொடுக்கும் பொழுது பொறுமையாக செயல்படும். அதாவது 2-3 தசைகளுடைய துணை தேவை பெரும் உயரத்தை அடைவதற்கான. ராகுவிற்கு மட்டுமே இந்த 18 வருட மகாதசையில் சாதாரண நிலையில் இருந்த ஒருவரை மிகப்பெரிய உயரிய நிலைக்கு மாற்ற முடியும். ஏனென்றால் ராகுவிற்கு எந்த பாவத்தை அமர்ந்தாலும் அந்த பாவத்தை பெரிதுபடுத்தக்கூடிய திறன் மட்டுமே உண்டு. அக்ரேஷன் அதிகமா இருக்கும். கடல் நீரை பருகினாலும் ஜாதகத்திற்கு ஆவல் அடங்காத அளவிற்கு செயல்படும். அதுபோல் ஜாதகர் ஒரு வெற்றியோடு நிக்க மாட்டார். அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி ஆர்வங்கள் தூண்டி கொண்டே இருக்கும் இந்த ராகு தசை நடப்புல வரும் பொழுது. அதுபோல் நிறைய ஜாதகங்கள்ல சந்தேகங்கள்லாம் உண்டு. ராகுவோட குரு சுக்கிர புதன் தொடர்புல இருந்தா யோகமா இருக்குன்னு சொல்றாங்களே, சனி செவ்வாயெல்லாம் அவயோகம்ன்றாங்களே அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. சுபர்களுடைய தொடர்பு ராகுவை சமூகத்திலே ஒரு நேர்மையான பின்னணியில செயல்படுத்த வைக்கும். இருள் கிரகங்களுடைய தொடர்பு சுயநலமாக செயல்படுத்த வைக்கும். எதுவாயினாலும் இது இங்க டாபிக்கே இல்லை. ராகு திசையில் ஒரு மனிதன் யோகத்தை பெறுவாரா, ராகு திசையில் ஒரு மனிதன் பெயர் புகழ் செல்வத்தை பெறுவாரான்னா குரு தொடர்பு கொண்டாலும் சனி பகவான் தொடர்பு கொண்டாலும் ஜாதகத்திற்கு புகழ் உண்டு. அதுல மாற்றமே இல்லை. சனி செவ்வாயா இருந்தாலும் குரு சுக்கிரனா இருந்தாலும் புகழ் உண்டு. அந்த அமைவை பற்றி விவரிக்கலாம். அதுபோல் ராகு எப்படி பலன் செய்வார்னா சாதாரண நிலையில இருந்தவரும் மிக உயரிய நிலைக்கு கொண்டு செல்வார். அதுபோல் ராகு தசையை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு மெச்சூர்டான ஏஜ்ல ஒரு 30 வயதிற்கு பிறகு வருவது எப்பொழுதுமே யாருக்கெல்லாம் 30 வயதுக்கு பிறகு வர முடியும் இந்த ராகுனுடைய திசை அப்படின்னா, பொதுவாக திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி சதயத்தெல்லாம் பிறந்திருக்கிறீங்கன்னா பிறக்கும் பொழுதே ராகு திசையில வரும். மிருகசிரீடம் சித்திர அவிட்டத்தெல்லாம் பிறந்தா 2வது திசையா வரும். ரோஹிணி அஸ்தம் திரிவோணத்துல பிறந்தா 3வது திசையா வரும். கார்த்திகை உத்திராடத்துல பிறந்தீங்கன்னா 4வது தசையா வரும். இந்த நிலையில சுக்கிரனுடைய பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறக்கிறீங்கன்னா 5வது மகாதசையாக வரும். அதுபோல் நீங்கள் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது மகாதசையாக வரும். ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பிறக்கிறீங்கன்னா 7வது மகாதசையா வரும். இதுல குறிப்பாக ஓரளவுக்கு ராகுவிற்கு 30 வயதுன்றது ஒரு அத்தியாயத்தின் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 20 வயதிற்கு பிறகு இருந்தா கூட ஒரு ஃபேவரான அமைதான். அந்த வகையில ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாதகருக்கு சூரியன் மற்றும் சுக்கிரன் கேது புதன் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு 20-25 வயதிற்கு பிறகு கொஞ்சம் தசாபுத்திகளின் அடிப்படையில சேரும். அதுபோல நீங்க சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா 3வது மகாதசையாகவே வரும். கிட்டத்தட்ட ஒரு யங் ஏஜ்ல உங்களுக்கு எல்லாம் டெக்னாலஜி டெக்னிக்கல் சார்ந்த ஆர்வம் எல்லாம் வரும். அப்போ ராகுவிற்கு ஓரளவுக்கு ஒரு 20 வயதிற்கு பிறகு, அதுபோல் ராகுவிற்கு 80 வயதிற்குள்ள வரணும். இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைவு. 20 இருந்து 80 வயதுக்குள்ள வரும்பொழுதுதான் ராகுனுடைய தீரியத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியும்ன்றத உறுதிப்படுத்திக்கிறோம். அந்த வகையில ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது பெரும் யோகங்களை செய்கிறார், இருளோ சுபகிரகமோ எந்த தொடர்பு வேணாலும் இருக்கட்டும். மேஷ லக்னத்துல நீங்க ஜனனிச்சிருக்கிறீங்க, மேஷத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பொது விதி எல்லாம் விட்டுலாம். மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகள் அப்படின்றது சரராசிகள்ல உபயபாவத்தில் அமர்ந்திருப்பது, அதுபோல ஜாதகத்திலே சுபர் தொடர்போடு இருப்பது, வீடு கொடுத்த ஸ்தான பலம், இதெல்லாம் இன்னொரு விதி. இது எதுவுமே தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய அந்த தொடர்பு இருந்தா ராகு திசை உங்களுக்கு அதிர்ஷ்ட ராஜயோகத்தை கொடுக்கலன்னா கூட துர்தர்ஷத்தை கொடுக்கறதுல அந்த ராகு திசையில உங்களை அடுத்தடுத்து வாழ்க்கையில முன்னேற்றுகிறார். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க,
மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய குரு தொடர்பு இருக்கிறது. ராகு சூரியன் அவயோகம், ஆனா மேஷத்திற்கு நல்ல பலனை கொடுக்கும். சூரியன் மற்றும் குரு இந்த கிரகங்களுடைய பார்வை இணைவு யோகத்தை கொடுக்கிறது. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, புதன் சனி தொடர்பு யோகங்களை கொடுக்கிறது. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்னத்திற்கும் சுக்கரனுடைய தொடர்பும் சனி பகவானுடைய தொடர்பும் யோகத்தை கொடுக்கிறது. கடகத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க, செவ்வாயினுடைய தொடர்பும் குருவுடைய தொடர்பும் யோகத்தை கொடுக்கிறது. சிம்மத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, குருவனுடைய தொடர்பும் செவ்வாயினுடைய தொடர்பும் யோக பலனை கொடுக்கிறது. கண்ணியில ஜனனிச்சிருக்கிறீங்க, சனி சுக்கிர தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. அதுபோல் நீங்கள் துலாத்திலே ஜனனிச்சிருக்கிறீங்க, சனி பகவானும் புதனுடைய தொடர்பும் யோகத்தை கொடுக்கிறது. விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திர தொடர்பு குருவனுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தனுஷில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் சூரியனும் யோக பலனை கொடுக்கிறார். அதுபோல் மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சுக்கிர புதன் யோகத்தை செய்கிறார். அதுபோல கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, புதன் சுக்கிரன் யோகத்தை செய்கிறார். மீனத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க, சந்திரனும் செவ்வாயும் யோகம் பண்றார். இந்த காம்பினேஷன் நாம் சொன்ன கிரக இணைவோடு ராகு தொடர்பு கொண்டு அந்த ராகுவோடு இணைவு பெற்ற மேல சொன்ன ரெண்டு கிரகங்களும் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கிறார், ஸ்தான வலுவோட இருக்கிறார். அந்த ராகு தசை யோக தசை 18 வருட ராகு யோகத்தை தான் செய்கிறார், அவயோகத்தை செய்கிறது இல்ல. மிக குறுகிய நிலையிலே அவர் பெரும் உச்சத்தை கொடுக்க கடமைப்படுகிறார். இதெல்லாம் யாரு அப்படின்னா அந்த 2 கிரகம் லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகள். இந்த இடத்துல சனியோ செவ்வாயோ இதெல்லாம் காம்பினேஷனே கிடையாது. ராகுவிற்கு இருளா இருந்தாலும் ஒளியா இருந்தாலும் லக்ன திரிகோணாதிபதியாகி கனெக்ட் பண்றாருன்னா வெளிநாடு தூரதேசம் வேற்று மதம் வேற்று மொழி வேற்று அமைவுகள்ல வெற்றியை கொடுத்து விடுவார் என்பதை உறுதிப்படுத்துறோம். அதுபோல இந்த கிரகத்தினுடைய ஸ்தான வலுவினுடைய உயரிய நிலை கடைநிலையை பொறுத்து நீங்கள் பல ஆயிரம் கோடியில சம்பாதிக்க போறீங்களா, அட்லீஸ்ட் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறீங்களான்றத உறுதி பண்ணிக்கணும். சேவிங்ஸ்ல அப்படின்றத உறுதி பண்ணிக்கணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி.